ஹலோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபென்ட் ஜீசஸ் ஃபீஸ்ட் இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து நீல்சந்திராக்கு போயின்னு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பிளேஸ்லேயும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்தது வந்து சுர்போ வச்சுட்டு நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் நீல்சந்திராவில் ஆஸ்ட்ரியன் டவுனில் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது அங்கே வந்து ஃபுல்லாக பேரிகேட் போட்டுருந்தாங்க. நம்ம வண்டி முன்னாடி போக முடியாது. முன்னாடி போனாலும் அங்கே வந்து பிளேஸ் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் பார்த்துட்டு அங்கே வந்து என்னோடய வண்டி வந்து பார்க் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு கண் பத்தாது. ஒன்று ஒரு ஐட்டம்ஸும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு சொல்ல தேவையா, எது பார்த்தாலும் நம்மளுக்கு வாங்கினு தோணும். ஸோ நானும் எங்கள் அக்கா பையனும் தான் போய் நின்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் அக்கா பையன் மட்டும் தான் வந்து எல்லா வீடியோஸும் எனக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு கொடுத்தான். அவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தான். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்துன்னு போகும்போது ஸ்டிக்கர்ஸ் வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குமோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம இது பண்ணலாம். அவனுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் ஒன்று பார்த்து தேடி ஒன்று அவன் செலக்ட் பண்ணி வாங்கினா 80 ரூபீஸ் ஒரு ஸ்டிக்கர்ஸ் அங்கே. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம கேட்ட ரேட்டுக்கு வந்து அவங்க சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் அவங்களும் கொஞ்சம் ஊர் தாண்டி எல்லாம் வந்து விற்பாங்க இல்லைங்களா. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பார்கெயின் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவையாக்கிற பொருள் கூட நம்ம வாங்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்லிப்பர்ஸுங்கோ, கீ செயின்ஸ், ஹேரிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்கோ. ஸோ எனக்கு எல்லாம் பார்க்க ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் நான் அந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து நான் ரெகுலராக போவேன் அந்த இடத்துக்கு. பட் ஆனால் ஃபீஸ்ட் வந்து ரொம்ப வருஷம் விட்டு போயின்னு இருக்கேன். ஸோ ஏன்னா ரொம்ப கோயிலெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்க என்ன ஆகுனா ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நம்ம போகணும், அதுவும் நம்ம ஃபீஸ்ட்டு, நம்ம ஏரியா ஃபீஸ்ட்டு. ஸோ நம்ம போகணும். ஏன்னா நீல்சந்திராவில் எல்லாமே அழகாக இருக்கும். அதாவது மெயின் சர்ச்சு சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்கணும் எவ்வளோ அழகாக வந்து பில்ட் பண்ணிக்கிறவங்க. அது நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஊரில் பில்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது நம்ம பெங்களூர், நம்ம நீல்சந்திராலேருந்து எல்ஆர் நகர்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இது பண்ணியிருந்தாங்க. உள்ளே போக பார்த்தோம். இப்போ நான் வந்து கேண்டில்ஸு, ஃப்ளவர்ஸ் வாங்கலான்னு போனேன். பட் ஆனால் அவங்க வந்து கூகுள் பே, ஃபோன்பே வந்து அங்கே வந்து இருந்தலை சர்ச்சு சபையில். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து என்கிட்ட கேஷ் இருந்துடுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வெளியே போயிட்டு அங்கே வந்து ஆண்டிக்கிட்ட வந்து கேண்டில் அண்ட் ஃப்ளவர்ஸ், வீட்டுக்கும் தேவையாக்கிற ஃப்ளவர்ஸ் அங்கேயே வாங்கிட்டு சர்ச்சுக்கும் நான் அங்கேயே வாங்கிட்டு நான். ஸோ ஆண்டிக்கிட்ட போயிட்டு நான் வாங்கி ஆகிட்டு பிறகு உள்ளே போனேன். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்று பார்க்குறதுக்கு கண் பத்தாது. ஆனால் அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாமே அங்கே. எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா பிகாஸ் இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஆகுதுன்னு வந்து பாருங்கள். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.